தூய ஆவியின் பெயராலே ஆமென். இறை இயேசுவின் இளம் சிங்கங்களே, கிறிஸ்துவனாக வாழ்வதின் அர்த்தம் கிறிஸ்துவின் போதனைகளை துணிச்சலோடு போதிப்பதுதான். அன்பார்ந்த உள்ளங்களே, இக்கட்டான சூழ்நிலையில் கண்ணீரோடு கவலையோடு கஷ்டங்களோடு இருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் இறை மகன் இயேசு தனது அன்பின் பரிசாக துணையாளராகிய தூய ஆவியை அன்புடன் அளிக்கின்றார். உங்கள் உள்ளங்களில் இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் வேதனைகளையும் சோதனைகளையும் தூய ஆவியின் துணை கொண்டு சாதனையாக்க வேண்டும் என்று கோவை மறைமாவட்ட க்ளூனி கன்னியர்கள் நாங்கள் ஒன்றிணைந்து உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் உங்கள் எதிர்காலத்திற்காகவும் நாம் இறைவனை நோக்கி ஜெபிக்கின்றோம், வாழ்த்துகிறோம். அப்படியாக உங்களுக்காக ஜெபிக்க நாம் தூய ஆவியானவர் துணை நாம் ஜெபிக்க. இன்னைக்கு பெந்தகோஸ்து பெருவிழாவை நம்ம கொண்டாடுறோம். இந்த நாள்ல அனைவரையும் தூய ஆவியால் நிறைக்கப்படணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்ம அப்படியே கரங்களை விரித்து தூய ஆவியானவருக்காக நாம் ஜெபித்து ஸ்துதிப்போம். நம் அனைவரும் ஒருங்கே இணைந்து எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். நீங்களும் சேர்ந்து நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே, நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. நிரப்புங்க ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை நிரப்புங்க. ஸ்துதிக்கிறோம். ஹalleluya. இயேசுவே நன்றி, பிதாவே நன்றி, தூய ஆவியானவரே நன்றி. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே, அக்னியால் நிரப்புங்க, உங்க வல்லமையால் நிரப்புங்க, உங்க அக்னியால் நிரப்புங்க ஆண்டவரே. நன்றி இயேசு. ஆண்டவரே பேதுருவை போல நிரப்புங்க ஆண்டவரே, ஆண்டவரே பவுலடியாரை போல நிரப்புங்க ஆண்டவரே. இவரை காக்கிற யாவரும் ஆண்டவரே இந்த மனித பிள்ளைகளால் காணப்படாது, இந்த பிள்ளைகள் ஒரு எடுத்துக்காட்டுள்ள பிள்ளைகளாக இருக்க நிரப்புங்கப்பா. உங்க நன்றி செலுத்துகிறோம். அந்த உலகில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக, இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் இருக்க ஒவ்வொரு பெண்களுக்காக, ஒவ்வொரு ஆண்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசு. நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ஆண்டவரே. அவங்க எல்லாம் தூய ஆவியால் நிரப்புங்க. இப்பொழுது அக்னியால் நிரப்புங்க. தேவ தாயே மாதாமா, நீங்க அப்போஸ்தலரோடு இருந்தபோது இருந்த அந்த அபிஷேகம் இந்த பிள்ளைகள் மேல் இப்பொழுது இறங்கட்டப்படுகிறது செய்யுங்க. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க. Thank you Jesus, praise you Jesus, glory Jesus, hallelujah, 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 hallelujah. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. On this beautiful day of the feast of the descent of the Holy Spirit on the apostles, we praise and thank you, Lord, for the gift of our youth of our country. May your Spirit descend upon each one of them and make them responsible citizens of our country. For this we pray very specially today. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே, நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. God, our loving Father, Son and Spirit, we praise and thank you and glorify you for the gift of life today. We thank you for the gift of our Holy Father, all the cardinals, bishops, priests, religious, both men and women, all the people of our country and of our nation, especially the youth of our country. May they all enlightened with your 7 gifts and continue fearlessly to work for the glory of God, and may they all trust in you and work fearlessly with the help of your Holy Spirit. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே, நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2,
திருவசனங்கள் 28 மற்றும் 29. நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பர். உங்கள் முதியோர் கனவுகளையும் உங்கள் இளைஞர்கள் காட்சிகளையும் காண்பார்கள். அந்நாட்களில் உங்கள் பணியாளர் பணிப்பெண்கள் மீதும் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். Praise the Lord. Praise Praise the the Lord. Praise the Lord. Praise the Lord. இந்த இறை வார்த்தை உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும் சொல்லி என் அன்பு சகோதரர், my friends in Jesus Christ, நாங்கள் வாழ்த்தி உங்களுக்கு ஜெபிக்கிறோம். நாங்கள் எங்கள் கரங்களை உயர்த்தி உங்கள் மேல் நாங்கள் ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுப்புறோம். இங்க இருக்க எல்லாருமே, எங்க நீங்க உலகத்துல எந்த எல்லையில இருந்தாலும் சரி, எந்த மூலையில இருந்தாலும் சரி, கடை எல்லை உரிமை இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும் இந்த ஆசீர்வாதம் சென்றடைவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை அதிகமா நேசிக்கிற வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் அன்பு தூய ஆவியானவரே, எங்களுக்கு நண்பனாக தோழனாக இருக்கிற தூய ஆவியானவரே, இதோ நீ சொன்னது போல ரோமேயருக்கு திருமுகம் 8:14 சொன்னது போல கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் எனப்படுவர் என்று சொன்னது போல இதோ இந்த வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு இளைஞரையும் உமது ஆவியால் நிரப்பும்படிக்காய், உமது ஆவியால் இயக்கப்படும்படிக்காய் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த பெந்தகோஸ்து பெருவிழா இவர்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் மாறட்டும். ஆண்டவரே, இவர்கள் அனைவரையும் ஆண்டவரே இந்த நாட்டிற்கு தூண்களாய் இருக்கும்படிக்காக, எங்கள் திருச்சபைக்கு ஒரு தூண்களாய் இருக்கும்படிக்காக, ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வருகிற நாட்களில் எல்லாம் இந்த உலகத்தையே புது படைப்பாய் மாற்றுகிற தூய ஆவியால் இவர்கள் நிறைக்கப்பட்டு இவர்கள் ஒவ்வொருவருமாக எரிகிற நெருப்பாய் எல்லா தீமைகளையும் அகற்றுகிற வல்லமை இவர்கள் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் அன்பு கருணாலய தேவ தாயுடைய பரிந்துரையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே, ஆமென். தூய ஆவியானவருடைய விழாவை கொண்டாடுகிறோம். தூய ஆவியானவர் வழியாக கடவுள் தம் படைப்பு பணியை நிறைவேற்றுகின்றார். தொடக்க நூலிலே இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது: தொடக்கத்திலே ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருந்தார். கடவுள் தன்னுடைய ஆவியை ஊதி மனிதனை படைக்கின்றார். கடவுள் தன்னுடைய படைப்பு பணியை மாத்திரமல்ல, மீட்பு பணியையும் தூய ஆவியானவர் வழியாக செய்கின்றார். கடவுள் தன்னுடைய மீட்பு பணிக்காக மனிதர்களை தேர்ந்தெடுக்கின்றார். மோயிசன், கிதியோன், எரேமியா இது போன்ற மனிதர்களை தேர்ந்தெடுத்து தன்னுடைய மீட்பு பணியை செய்கின்றார். இந்த மனிதர்கள் எப்பொழுதெல்லாம் தங்களுடைய பலவீனங்களை, இயலாமையையும் கடவுளிடத்திலே கூறி முறையிடுகின்றார்களோ அப்பொழுது அவர் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்குறுதி அளிக்கிறார். நான் உங்களோடு இருக்கிறேன் என்றால் தூய ஆவியின் வழியாக, தூய ஆவியை நீங்கள் துணையாக கொண்டு, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நீங்கள் இந்த மீட்பு பணியை செய்வீர்கள். அதுபோலவே அவர்களும் தூய ஆவியை துணையாளராக கொண்டு மீட்பு பணியை செய்கின்றார்கள். இயேசு தன்னுடைய சீடர்களிடத்திலும் இதே வாக்குறுதியை கொடுக்கின்றார். தூய ஆவியை துணையாளராக உங்களுக்கு கொடுப்பேன் என்று கூறுகிறார். அதுபோலவே இந்த பெந்தெகோஸ்து நாளிலே அவர்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுகின்றார்கள். நற்செய்தி பணிக்காக தூய ஆவியை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். நற்செய்தி பணிக்காக தூய ஆவியை அவர்கள் துணையாக கொண்டு நற்செய்தி பணியை செய்கின்றார்கள்.
ஒருவர் தூய ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஆவியால் ஆட்கொள்ளப்படும் பொழுது அவர் 7 வரங்களை பெற்றுக்கொள்கிறார். ஞானம், புத்தி, விமரிசை, அறிவு, திடம், பக்தி, தெய்வம் ஆகிய 7 வரங்களை தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட ஒருவர் பெற்றுக்கொள்கிறார். இந்த 7 வரங்களையும் பெற்றுக்கொண்ட ஒருவர் 9 கனிகளை தான் வாழக்கூடிய குடும்பத்திலும் சமூகங்களிலும் வழங்குகின்றார். அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, கனிவு, பரிவு, பொறுமை, நன்னயம், நம்பிக்கை, தன்னடக்கம் ஆகிய 9 கனிகள். கலாத்தியர் 5:22. இந்த 9 கனிகளையும் தன்னுடைய குடும்பத்திலே, தன்னுடைய சமூகத்திலே கொடுத்து அந்த குடும்பத்தை, அந்த சமூகத்தை மீட்கப்பட்ட ஒரு குடும்பமாகவும் ஒரு சமூகமாகவும் மாற்றுகின்றார். ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட ஒருவர் ஒரு குடும்பத்திலே, ஒரு சமூகத்திலே வாழும் பொழுது இந்த 9 கனிகளும் அவருடைய ஆட்கொள்ளப்பட்டவருடைய முயற்சியினால் வளர்ச்சி அடைகிறது. இயேசு விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது, விண்ணகத்தில் உள்ள தந்தையின் திருவுளம் விண்ணகத்திலே இருப்பது போல இந்த மண்ணகத்திலும் இருப்பதாக என்று நமக்கு கற்றுக் கொடுத்தார். மண்ணகத்திலே எப்படி கடவுளுடைய திருவுளம் வருகிறது? எப்பொழுது ஒரு குடும்பத்திலே அன்பு, அமைதி, மகிழ்ச்சி ஆகிய தூய ஆவியின் கனிகள் வளர்ச்சி அடைந்து உச்சநிலையை அடைகிறதோ அப்பொழுது விண்ணகம் அந்த குடும்பத்திலே தோன்றிவிட்டது. கடவுளுடைய திருவுளம் அந்த விண்ணகத்திலே இருந்தது போல இந்த குடும்பத்திலும் வருகிறது. எனவே இன்றைய இந்த ஆண்டிலே இளைஞர்களின் நாளாக, இளைஞர்களின் ஆண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது. இளைஞர்கள் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்று, இளைஞர்கள் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக தூய ஆவியை துணையாக கொண்டு தங்கள் குடும்பங்களை மீட்கப்பட்ட குடும்பங்களாக மாற்றி ஒரு மீட்பு பணியை செய்ய வேண்டும் என்று நாம் இறைவனை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, நீர் இந்த உலகத்தை மீட்பதற்காக இந்த உலகத்திலே பிறந்து பணி செய்தீர். இதே பணியை நாங்கள் தொடர்ந்து செய்வதற்காக தூய ஆவியை துணையாளராக எங்களுக்கு கொடுக்கின்றீர். இன்றைய இளைஞர்கள் இந்த ஆவியால், இந்த தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டு தங்களுடைய பணியை சிறப்பாக செய்து குடும்பங்களிலே இறையரசை கட்டியெழுப்பி குடும்பங்களை மீட்கப்பட்ட குடும்பங்களாக மாற்றக்கூடிய ஒரு பணியை செய்வதற்கு எல்லா வரங்களையும் ஆசிரியையும் அருளையும் அளித்தருளும். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். ரோமேயர் 8:26. தூய ஆவியானவர் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கின்றார். நாம் அனைவரும் பலவீனமானவர்கள் தான். நம்மால் எதுவும் செய்ய முடியாது. தூய ஆவியானவரை துணையை கொண்டு நாம் வாழும் போது நம்மால் எல்லாம் அனைத்தும் செய்ய முடியும். நம் மகிழ்ச்சியாக இருப்பது கூட தூய ஆவியானவரின் கனிகள் தான். கலாத்தியர் 5:22 ஆனது கனிகளான அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, நன்னயம், பரிவு இதனை பற்றி நாம் கூறுகின்றது. நாம் வாழ்வது கூட தூய ஆவியானவரின் துணை கொண்டுதான். தூய ஆவியானவர் நம்மோடு இல்லாத போது நாம் எதையும் செய்ய முடியாது. எனவே இந்த தூய ஆவியானவரின் பெருநாளை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே தூய ஆவியானவரின் துணையை வேண்டுவோம், இறைவனை இணைவோம் என்று கூறி உங்களை அனைவரையும் வாழ்த்தி உங்களுக்காக ஜெபி. ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ். எனக்கு இந்த மாதிரி புனிதமான பாதையில் நாம் பயணித்தது என் மனசை தொட்ட இறைவார்த்தை திருப்பாடல் 118 வசனம் 5 முதல் 8 வரை. நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார், என்னை விடுவித்தார்.
ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் எதற்கும் அஞ்ச வேண்டாம். மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார். என்னை வெறுப்போருக்கு நேருவதை கண்ணார காண்பேன். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே மேல். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். ஆவே மரியா. நான் ஜாரத் ரோஷினி. எனக்கு சிஸ்டர் இந்த 7 days அமிச்ச நோவினால் ரொம்ப பிடிச்சது 2. ஒன்று வந்துட்டு ஆண்டவர் ஆவி என்மேல் உள்ளது, என்ன அருப்பொழிவு செய்யப்பட்டுள்ளேன். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப நிறைய விஷயத்தில் ஆறுதலாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. நான் எப்போல்லாம் மனசு கஷ்டப்படுதோ அப்போல்லாம் அவங்களோட வார்த்தை ஆறுதலாக இருக்கும். அதே நேரத்தில் இன்னொன்று வந்துட்டு அவங்க 7th day அப்போது சொன்ன அன்பை பற்றின ஒரு இது. ஏன்னா அது ஒன்று இருந்தாலே உலகத்தில் இருக்க எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச மெசேஜ். ஸோ இந்த 2 இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோக்காக ஒர்க் பண்ண சிஸ்டர் ப்ளஸ் சனு அக்காவோட இந்த சாங்ஸ், பின்னாடி சொன்ன செயின்ஸோட மெசேஜஸ் ஒவ்வொரு நாள் கிடச்சிது, எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதுக்காக ஒர்க் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. John 14:16 says, I'll ask the Father, and he will give you another advocate to be with you forever, that the Spirit of truth, which the world cannot receive, because it neither sees him nor knows him. But you know him, because he abides with you and will be in you. பிதா சுதன் பரிசுத்த ஆவியாரின் பேராலே ஆமென். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் இறைவார்த்தைகள் 4 முதல் 7 வரை. அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது, அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாதது, அன்பு தீவினையில் மகிழுறாது, மாறாக உண்மையிலே அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கியிருக்கும், அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு 9 கனிகளை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் முதல் கனி அன்பு. அன்பு தான் சிறந்த கனி. ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு சொன்னது போல், நான் உன்னை அன்பு செய்வது போல் நீ மற்றவரையும் அன்பு செய்வாய் ஆக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மிடம் யாராவது துன்பப்படுத்தினாலோ இல்லை நம்மளை மனம் கஷ்டப்படுற மாதிரி பேசியிருந்தாலுமே அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அவங்க கிட்ட தான் நம்ம அதிகமாக அன்பு காட்ட வேண்டும். பொறுமையாக இருக்கணும். ஏன்னா அன்பு பொறுமை உள்ளது. எப்பொழுதுமே ஒருத்தவங்க நம்மளுக்கு தீங்கு செஞ்சிட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு பழி நம்ம போய் எதிராக நிற்கக்கூடாது. அதுக்கு பதிலாக பொறுமையா இருந்து அவங்கள அன்பால அந்த உறவை நம்ம ஜெயிக்கணும். ஸோ எப்பவுமே அன்பா இருங்க. தேங்க்யூ. Galatians chapter 5 verses 22. The fruit of the Spirit is love, joy, peace, patience, kindness, goodness, faithfulness, gentleness, self-control. Against such there is no law. Thanks for the Holy Spirit. நீங்கள் பேச வேண்டியவற்றை தூய ஆவியார் அந்நேரத்தில் உங்களுக்கு கற்றுத் தருவார். லூக்கா 12:12. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம். மூடு திரை அகற்றப்படும். ஆண்டவர் என்றது ஆவியானவரைத்தான். ஆண்டவரின் ஆவியானவர் எங்கிருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு. ஆமென். வரும்போது நீங்கள் கடவுளின் வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை இல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆற்றலாலும் அன்று வல்லமையாலும் அன்று நமது ஆவியாலே ஆகும் என்கிறார் சேனைகளின் ஆண்டவர். எனக்கு எல்லாமே ஆவியானவர் தான். ஆவே மரியா. 1 கொரிந்தியர்
3:16. நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் தூய ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில். தூய ஆவியானவருக்கு நன்றி. The same way, the Spirit helps us in our weakness. We do not know what we ought to pray for, but the Spirit Himself intercedes for us through wordless groans. So, as He said in Exodus, He taught me the way, like His teachings has to be in my lips. அந்த அவர் சொன்ன மாதிரி இப்போ வந்து அவரோட வேர்ட்ஸ் சொல்கிறனால தான் நான் வந்து இப்போது ஹோலி ஸ்பிரிட் அவரை ஃபாலோ பண்ண சொன்னாங்க. ஸோ ஹோலி ஸ்பிரிட் ஃபாலோ பண்ணனால தான் இப்போ நான் அவங்க முன்னாடி ஒரு விக்டிமாக நின்றுட்டுருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை ஒரு சாட்சியாக இப்போ ஹோலி ஸ்பிரிட் எனக்குள்ளே இருக்கிறனால தான் ஐ எம் ஃபுல்லி அனாயிண்டட் பை ஹிம் வித் ஹெல்ப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் ஹோலி ஸ்பிரிட். என்னுடைய பேர் யுபின் அருள். ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். எசேக்கியால் நற்செய்தி 37:14. என் ஆவி உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள், நானும் உங்களை உங்கள் சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. லூக்கா 1:35. வானதூதர் மரியாளிடம், தூய ஆவி உன் மீது வரும், உன்னதன் கடவுளின் வல்லமை உன் மீது நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பெருக்கப்பெறும் குழந்தை தூயது, அது குழந்தை இறைமகன் எனப்படும். Praise the Lord. Ave Maria. I'm Sanu. பெண்டகாஸ்ட் டே அன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நொவீனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிஸ்டர் சொன்னாங்க. ஸோ அதுக்கு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணலான்னு சொன்னாங்க. எனக்கு இன்சார்ஜ் கொடுத்தாங்க. ஸோ எடிட்டிங் ஒர்க் நான் தான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு 4 hours ப்ராசஸ், ரொம்ப கஷ்டமா இருந்தது பண்றதுக்கு. இட் வாஸ் ஆல்மோஸ்ட் 12:30. கடைசியாக பண்ணும்போது சேவ் பண்ணும்போது ரொம்ப நேரம் ஆச்சு. உடனே ரோசரி சொல்ல ஆரம்பிச்சேன். ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு நாள் பண்ண 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 தடங்கள் இருந்தது. டே 4 அன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. மத்தியானம் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் என்னால் வீடியோ அனுப்ப முடியல. அப்போ வந்து எனக்கு சிஸ்டர் ஃபோன் பண்ணி சில ரிஃப்ளெக்ஷன்ஸ் எனக்கு சொன்னாங்க. சரண்டர் பண்ணி ப்ரே பண்ண அப்படின்னு சொன்னாங்க. நான் பண்ணேன். அப்புறம் வந்து ஹோலி ஸ்பிரிட் ஹிம்மும் ரோசரி சாங் வந்து என் ரூம்ல ப்ளே பண்ணிட்டு அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சேன். அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆச்சு, சக்சஸ்ஃபுல் ஆச்சு. ஸோ ஒவ்வொரு நாளும் நான் பண்ண போராட்டம் இருந்தது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் ப்ரேயரோட பண்ணும்போது அந்த போராட்டம் மாறி அந்த ப்ராசஸ் எனக்கு சக்சஸ் ஆச்சு. இதை நான் ஏன் இப்போ சொல்றேன் அப்படின்னா, இந்த யூத் ஜென்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்துக்கும் வந்து நம்ம ரொம்ப துவண்டு போயிடுவோம், டிஸ்கரேஜ் ஆயிடுவோம். ஆனால் இனிமேல் அப்படி ஆகக்கூடாது. ஏன்னா as Daniel prayed for 21 days, Jesus prayed for 40 days, we've been molded for nearly 65 days. ஸோ இனிமேல் டேபிள் கீழே இருக்க லேம்பா இல்லாம டேபிளுக்கு மேல இருக்க லேம்பா ரைஸ், ஷைன் அண்ட் கிவ் காட் தி க்ளோரி. நம்ம கடவுளோட வாரியரா இருக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பா துன்பங்கள் வரும், டெம்டேஷன்ஸ் வரும், ஆப்ஸ்டிகல்ஸ் இருக்கும். ஆனா கடவுள் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. The helper, the Holy Spirit, whom God will send in my name, will teach you everything and make you to remember all the things that I've told you. We are strengthened in Christ. We are strengthened in Holy Spirit. We have Mother Mary beside us. So, இனி எதுக்கும் பயப்படாதீங்க. முன்னேறி போங்க. Shine and let your light shine. Ave Maria, praise the Lord.